ஹாய்ங்க. திருச்செந்தூர் கிளம்புன மினி விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரெயினில் வந்து கிளம்ப போகிறோம். வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே பார்த்திங்கன்னா வந்துட்டு 10:45ங்க. ட்ரெயின் வந்து எங்களுக்கு வந்து நைட்டில் கிடையாது, காலையில் பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரத்தில் 8:30 மணிக்கு ட்ரெயினு. ஸோ அதுக்காக நைட்டே வந்து சிஸ்டர் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு 2 நேரத்துக்கு என்ன வேணுமோ சமைச்சு கொண்டு போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே பிளான் பண்ணி தான் அங்கே போனோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தக்காளி தொக்கு, வெந்தய சாப்பாடு தான் செஞ்சு பேக் பண்ணிவிட்டு நைட் தூங்கிட்டு அதுக்கப்புறம் காலையில் வந்து எழுந்திரிச்சு டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக முன்னாடியே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்து போயிட்டோம். ஆனால் வந்து ட்ரெயின் வர்றதுக்கு 1/2 மணி நேரம் இருந்துச்சு. சரி அதுக்குள்ளேயே டைம் வேஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறனால வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து சாப்பிட வந்து உட்காந்துட்டோம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து ட்ரெயினும் வந்து வந்துருச்சு. நல்ல வேலை தான். அதுக்கப்புறம் வந்து மாமா டிக்கெட்டும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டார். ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு என்னென்னா மெயினான ஒன்று, ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ எதுலையாவது போனால் நம்மளுக்கு சீட்டு இருக்குமான்னு தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். அதே மாதிரி தான் நாங்களும் வந்து யோசித்தோம். பட் இருந்தாலும் சீட் இருந்துச்சு. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு மிராக்கல் என்னென்னா, நம்மளோட ஃபாலோவர்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பக்கத்தில் அவங்க வந்து நம்மளை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. பேசவே இல்லை கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு பேசினாங்க ரொம்ப நேரம் கழித்து. ஸோ அவங்க கூட ட்ராவல் பண்ணி போனது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு காலையில் 8:30ங்களா, அங்கே வந்து 3:30க்கு போயிடும்னு சொன்னாங்க. ஸோ வந்துட்டு ஃபுல்லாகவே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்ச் வந்துருச்சுங்க. மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து ஏறினாங்க. அவங்களே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபாலோவர்ஸ்லாம் இருந்தாங்க. ஜாலியாக பேசிவிட்டு எல்லோரும் வந்துட்டோம்.